ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். ஆராதனை வேளையில் பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக, எங்களை மீட்பதற்காக உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினீரே சுவாமி, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய தியாகத்தை நினைத்து இந்த ஆராதனை வேளையில் உம்முடைய வசனங்களை நாங்கள் வாசித்து ராஜனேமை நோக்கி உம்முடைய அன்புக்குரிய பாடல்களை பாடி எங்களுடைய ஸ்துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ராஜனே எங்களுடைய விண்ணப்பங்களையும் உடைய சமூகத்திலே சேர்க்க இருக்கிறோம் சுவாமி. ஐயா, இரக்கம் பாராட்டும் எல்லாவற்றையும் அங்கீகரித்துக் கொள்ளும் சுவாமி. இதிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இவை எல்லாவற்றையும் அன்பாய் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன், ஆமேன். இப்பொழுது ஒரு பாடலின் ஒரு பகுதியை கேளுங்கள். ஆனந்தமாக அன்பரை பாடுவே ஆசையவர் ஆத்மாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவே ஆசையவர் ஆத்மாவிற்கே. ஆசிகள் அருளும் ஆனந்தமாய், ஆசிகள் அருளும் ஆனந்தமாய். ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே, ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறெங்கும் இல்லையே. தந்தை தாயுமோ சொந்தமானோர்களோ தள்ளிடினோ நான் தள்ளிடுவேனோ. தந்தை தாயுமோ சொந்தமானோர்களோ தள்ளிடினோ நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேனன் நீதியின் கரத்தால், தாங்கிடுவேனன் நீதியின் கரத்தால். தாவரமும் நல்ல நாதனும் என்றார், தாவரமும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் ஜீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறெங்கும் இல்லையே. அல்லேலூயா. இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் இருந்து ஒரு சில வசனங்களை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1 to 15 வசனங்கள் வரை. யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசுதாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள
சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தான். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் என்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறு ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்தது உண்டு என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இப்பொழுது ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இதோ யூதேயா தேசத்தை விட்டு திரும்பவுமாக நீர் கலிலேயாவுக்கு செல்கிற பொழுது சுவாமி, அநேக பேருக்கு நீர் ஞானஸ்நானம் கொடுப்பதாகவும், ஆனாலும் நீர் கொடுக்கவில்லை, உடைய சீஷர்கள் கொடுத்தார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறதப்பா. மனம் திரும்பிய பிள்ளைகளாக, உடைய அன்பிலே கட்டப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி, சுவாமி, நாங்கள் உம்மால் மறுபிறப்படைந்து இதோ உடைய முழு பொறுப்பையும் உணர்ந்து நாங்கள் மனம் திரும்பிய மக்களாய் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள கிருபையால் பிரியமான பிள்ளைகளாக வாழும்படியாக கிருபையால் அப்படி செல்கின்ற பொழுது சுவாமி, சமாரியா வழியாய் சென்றீரே, அங்கே கிணற்றருகே இருந்த பொழுது ஒரு பெண்மணியோடு தனிமையாக வந்த அந்த பெண்மணியோடு நீர் பேசுகிறீர். ராஜா, நீர் தெய்வமானபடியினால் எனேசரே ஒதுக்கின மக்களை கூட ஒதுக்காமல் நேசிக்கிற தெய்வம் ஐயா. ஐயா, யூதர்களை பொறுத்தவரையிலே உம்முடைய வார்த்தைகள் சொல்லுகிறது, அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் என் தெய்வமே, அவர்களிடம் சென்று தாகத்துக்கு தண்ணீர் தாய் என்று சொன்ன
என் அருமை நேசரே, மக்களை மக்களாய் அன்பு பாராட்டி எங்கள் மீது அன்பு பாராட்டின என் தெய்வமே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தனியாக ஒதுக்கின மக்களோடு அன்பு பாராட்டுகிற தெய்வம் நீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்திருக்கிறீர் சுவாமி. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஒன்றுக்கு உணவாத ராஜனே, எங்களையும் மக்களாய் இந்த சமுதாயத்திலே நிற்கும்படியாய் கிருபை கொடுத்தீரே. உடைய சுவிசேஷ ஒளியானது எங்கள் மத்தியிலே வீசினபடி நீர் கொடுத்தபடி நாங்கள் மக்களாய் நிற்கிறோம் சுவாமி. அருமை மகள் மீது அன்பு பாராட்டி தண்ணீர் ஏற்று குடிக்க வேண்டும் என்று அன்பு பாராட்டின என் தெய்வமே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த பண்புகளை எல்லாம் நாங்கள் வாழ்க்கையிலே பெற்று வாழ எங்களுக்கு கிருபை தான். உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் ஐயா. நீ ஒதுக்கப்பட்டவர்களை ஒடுக்கப்பட்டவர்களை நேசித்த தெய்வம் என்பதை அறிகிற பொழுது உடைய அன்பு எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது சுவாமி. உடைய கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த மகள் கேட்ட பொழுது, ராஜனே ஜீவ தண்ணீர் கொடுப்பே இன்னாரென்று நீ அறிந்திருந்தாயா, ஜீவ தண்ணீரை கொடுப்பே என்று சொன்னீரே சுவாமி. ஜீவ தண்ணீரை எங்களுக்குள்ளாக ஊற்றியதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையில பார்க்கிற ஒவ்வொரு மக்கள் உள்ளத்திலேயும் அந்த ஜீவ தண்ணீரை அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவருடைய உள்ளங்களானது ஜீவ தண்ணீரினால் நிரம்பி வடிய நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. மக்கள் நீர் இன்னாரென்று அறிந்திருக்க கிருபை தாரும் சுவாமி. சர்வத்தையும் படைத்த என் தெய்வமே, மனிதனாய் எங்களோடு மனிதனாய் வாழ்ந்து எங்களை மீட்க வந்த என் நேசரே, உடைய அன்பிற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஜீவ நீரை எங்களுக்கு எப்பொழுதும் கொடுத்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுடைய உள்ளத்திலே அந்த ஜீவ தண்ணீர் எழுந்து ஓட கிருபைதார். இந்த வேளையில எங்களை தாழ்த்தி தருகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரோடும் கிருபை இருக்கட்டும் ஐயா. எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய குடும்பத்தின் நண்பர்கள், எங்கள் குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பெற்றோர்கள் எல்லாரும் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள கிருபைதாரும் சுவாமி. இலவசமாய் கொடுக்கிற தண்ணீர், இலவசமாய் கொடுக்கிற தண்ணீரை எங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் பெற்றுக்கொள்ள கிருபைதார். காத்துக்கொள்ளும் சுவாமி. எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்தவர். விசேஷமாக இந்த காலங்களிலே பிள்ளைகள் இதோ படிப்பிற்காக அவர்கள் பரீட்சை எழுதுவதற்காக காத்து கொண்டிருக்கிற காலங்கள் சுவாமி, இரக்கம் பாராட்டும். நன்றாக பிள்ளைகள் பரீட்சை எழுத கிருபைதார். நல்ல ஞானத்தை கொடும், நல்ல ஞாபக சக்தியை கொடும், நல்ல தெளிவான சிந்தனையை கொடும். நன்றாக பரீட்சை எழுத கிருபைதார். நல்ல மார்க்குகள் பெற கிருபைதார். அநேக பிள்ளைகள், உம்மை அறிந்த பிள்ளைகள் நல்ல மார்க்குகள் பெற்று அவர்கள் தேர கிருபைதார். நல்ல இடங்களுக்கு செல்ல, உயர்ந்த படிப்புகள் படிக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்ப தேவைகள் அனைத்தோடும் கிருபை இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே, எங்களுடைய போக்கில் வரத்திலே எல்லாவற்றோடும் கிருபை இருக்கட்டும். எங்களை காத்துக்கொள்ளும். பரிசுத்த வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். பரிசுத்த வருகை எங்களை சேர்த்துக் கொள்ளும். இவை எல்லாவற்றையும் அன்பாய் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா.